இனி summer holidays கண்ணு கால் GT Holidays க்கு பண்ணு. GT Holidays. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. ஸோ இன்றைக்கி ஆங்கிலம் இருந்தால் தான் பண்ண முடியும், அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஓகே, இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் டிஜிட்டலுக்குள்ளே வரதுக்கு. ரெண்டாவது, இது வந்து யாருனாலும் உள்ளே வரலாம், என்ட்ரி பேரியர் கிடையாது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய டைம் இருந்தால் போதுமானது. ஸோ உங்களால் இது ஏர்ன் பண்ண முடியுமா? நிச்சயமாக வீட்டில் இருந்து சாதாரணமாக சொல்கிறேன் 30,000 50,000 ஏர்ன் பண்ண முடியும். இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்துட்டு கோர்சஸ்லாம் படிக்கிறாங்க. காசு இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக கோர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். எஃபர்ட் தான் போட முடியும், மணி இல்லை அப்படின்னா பரவாயில்ல, யூடியூப்லேயே கற்றுக்கலாம், ஃப்ரீயாக எல்லாமே இருக்குது. நீங்கள் தேடுறதுக்கு தயாராக இருக்கணும், தேடி நீங்கள் வந்து அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ண தெரியணும். டிஜிட்டலில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஒரு டூலை கற்றுக்கிட்டாலே அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, நான் இது ஒரு 9 வெர்டிகல்ஸாக பார்க்குறேன். ஓகே, ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஃபேஸ்புக் ஆட்ஸ் மட்டும் ஒரு வெர்டிகல், SEO மட்டும் ஒரு வெர்டிகல், அது மட்டும் தனியாக நீங்கள் பண்ணலாம். கூகுள் ஆட்ஸ் மட்டும் தனியாக பண்ணலாம், லேண்டிங் பேஜ் தனியாக பண்ணலாம், வீடியோ எடிட்டிங் தனியாக பண்ணலாம், கான்டென்ட் கிரியேஷன், லிங்க்டின், பர்சனல் பிராண்டிங், இது மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். எந்த மாதிரி கார் நான் வச்சுக்கணும், எந்த மாதிரி வீட்டில் நான் தங்கணும், எந்த மாதிரி இடத்துக்கு நான் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கிறப்ப நான் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறேன். ஸோ அது என்ன டிரைவ் பண்ணுது. ஸோ மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸ் வைக்கிறப்ப யூ பிகம் ஏ பெட்டர் பர்சன் பை டிஃபால்ட். ஸோ வீட்டில் இருந்து ஏர்ன் பண்ண முடியுமா? பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃப் பண்ண முடியுமா? பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண முடியுமா? பண்ணலாம். பட் கற்றுக்கிறாம பண்ணவே முடியாது. மனுஷன் இருக்க வரைக்கும் மார்க்கெட்டிங் தேவை. ப்ராடக்ட் வாங்க போகிறாங்க, நாளைக்கு மெஷினுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட வேண்டியது இருக்கலாம். நாளைக்கு வந்து மேபி ஃப்ரிட்ஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அமேசானில் போய் ஆர்டர் பண்ணுதுன்னா அதுக்கு ஒரு வேலை ஆட் பண்ணணும், இல்லை ஏஐ ட்ரிகர் பண்ணணும்னா நம்ம அது பண்ணுறதுக்கு தயாராக இருந்துச்சுன்னா we are good. இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்துட்டு கோர்சஸ்லாம் படிக்கிறாங்க. இப்போ இந்த வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இதை வந்து படித்தா டிஜிட்டல் மார்க்கெட்டராக ஆயிடலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. உண்மையாகவே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கா, இல்லை சும்மா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடியவங்க இதை வெறும் காசுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க? சூப்பர். இன்ஃபேக்ட் நாங்களே கோர்ஸ்லாம் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப ஆப்டான கேள்வி. நான் 2 விதமாக பார்க்குறேன். ரிசல்ட் இருக்கா? டெஃபினட்டாக இருக்குது. ஓகே, அந்த பாட்டுக்கு செகண்ட் வரேன். ஃபஸ்ட்டு வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் எல்லாருக்குமே வேணும். நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போயிட்டு எவ்வளோ லட்சங்கள் செலவு பண்ணணும்னு கணக்கு கூட பார்க்க மாட்டோம். வெளியே வரப்போ வேலை இல்லாமல் வந்து 2 வருஷம் தேடிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறவங்க எத்தனையோ பேர். சொல்லப்போனால் அதுதான் ஹையர் பெர்சன்டேஜ். இதில் வந்து டிஜிட்டலில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஒரு டூலை கற்றுக்கிட்டாலே அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, நான் இது ஒரு 9 வெர்டிகல்ஸாக பார்க்குறேன். ஓகே, ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஃபேஸ்புக் ஆட்ஸ் மட்டும் ஒரு வெர்டிகல், SEO மட்டும் ஒரு வெர்டிகல், அது மட்டும் தனியாக நீங்கள் பண்ணலாம். கூகுள் ஆட்ஸ் மட்டும் தனியாக பண்ணலாம், லேண்டிங் பேஜ் தனியாக பண்ணலாம், வீடியோ எடிட்டிங் தனியாக பண்ணலாம், கான்டென்ட் கிரியேஷன், லிங்க்டின், பர்சனல் பிராண்டிங், இது மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, ஒரு டீம் வந்து எல்லாத்தையும் பண்ணுறேன்னு எடுக்கிறத விட ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு கோர் எடுத்துட்டு அவங்க பிஸ்னஸ், அது நீங்கள் டீமாக கூட இல்லை, தனியாகவே பண்ண முடியும்னு சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் சின்ஸ் நவம்பர், லாஸ்ட் இயர் நவம்பர்லேருந்து ChatGPT வந்ததுக்கப்புறம், அதுக்கு முன்னாடியுமே வந்து நிறையா ஓப்பன் சோர்ஸ் இருந்துச்சு, சில பெய்டு டூல்ஸும் இருந்துச்சு. அதை வச்சு நாங்கள் கான்டென்ட்லாம் எழுதியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஆங்கிலம் இருந்தால் தான் பண்ண முடியும், அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஓகே, இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் டிஜிட்டலுக்குள்ளே வரதுக்கு. ரெண்டாவது, இது வந்து யாருனாலும் உள்ளே வரலாம், என்ட்ரி பேரியர் கிடையாது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய டைம் இருந்தால் போதுமானது. ஸோ உங்களால் இது ஏர்ன் பண்ண முடியுமா? நிச்சயமாக வீட்டில் இருந்து சாதாரணமாக சொல்கிறேன் 30,000 50,000 ஏர்ன் பண்ண முடியும். ப்ரொவைடர் ரொம்ப சாதாரணமாக. இது ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. காசு இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக கோர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அது எங்கே, யார் நடத்துகிறா, அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, என்ன ரிசல்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அவங்ககிட்ட படித்தவங்களுக்கு ரிசல்ட் இருக்கா, இதெல்லாம் மினிமமாக நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு காசே இல்லைனா கூட நீங்கள் பயப்பட தேவையில்லை. எங்கே இப்போ காசு இருக்கிறனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, 1 மாதத்தில் நீங்கள் படிச்சுட்டு 2 வருஷத்துக்கான டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதை குறைச்சிடுறீங்க. பிகாஸ் எதெல்லாம் ஒர்க் ஆகும் அது டேரெக்டாக கிடச்சிருது. நானே தேடுறேன் அப்படின்னா இது இன்னமும் ஃப்ரீயாக கற்றுக்கிற முடியும். உங்களுக்கு டைம் இருக்குது, எஃபர்ட் தான் போட முடியும், மணி இல்லை அப்படின்னா பரவாயில்ல, யூடியூப்லேயே கற்றுக்கலாம், ஃப்ரீயாக எல்லாமே இருக்குது. நீங்கள் தேடுறதுக்கு தயாராக இருக்கணும், தேடி நீங்கள் வந்து அந்த டாட்ஸை கரெக்ட் பண்ண தெரியணும். இல்லையா 500 ரூபா கோர்ஸ் ஏறால கோர்ஸ் இருக்கா? டெஃபினட்டாக இருக்குது. பட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போசரோட எங்கள்கிட்ட வர்றப்ப அதோட அட்வான்டேஜே வேறு. நாங்கள் பண்ண எல்லா தப்பையும் தான் குறைச்சி அவங்களுடைய டைமை குறைக்கிறது மட்டும்தான் இங்கே வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறதும் கூட. ஸோ வீட்டில் இருந்து ஏர்ன் பண்ண முடியுமா? பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃப் பண்ண முடியுமா? பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண முடியுமா? பண்ணலாம். பட் கற்றுக்கிறாம பண்ணவே முடியாது. இது ஏடிஎம் மிஷினாக இல்லை, நான் வந்துட்டு இந்த கோர்ஸ் முடிச்சிட்டேன் உடனே காசு அதுவாக கொட்டுமாலாம் இல்லை. வி ஹேவ் டு புட் தட் எஃபர்ட். அண்ட் மார்க்கெட் ட்ரெண்டு மாறிட்டு இருக்கு. என்ன எண்ட் ஆஃப் தி டே மைண்ட் செட் தானே, மக்களோட மைண்ட் செட் டுவர்ட்ஸ் ப்ராடக்ட் மாறிட்டே இருக்குல்ல. அதனால தான் நான் சொல்லுவேன்,
மனுஷன் இருக்க வரைக்கும் மார்க்கெட்டிங் தேவை. ப்ராடக்ட் வாங்க போகிறாங்க. நாளைக்கு மெஷினுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட வேண்டியது இருக்கலாம். நாளைக்கு வந்து மேபி ஃப்ரிட்ஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அமேசானில் போய் ஆர்டர் பண்ணுதுன்னா அதுக்கு ஒரு வேளை ஆட் பண்ணணும், இல்லை ஏஐ ட்ரிகர் பண்ணணும்னா நம்ம அதை பண்ணுறதுக்கு தயாராக இருந்துச்சுன்னா we are good. இந்த ஒரு 9 to 5 ஜாப் எனக்கு பிடிக்கல, பட் வந்து என்னால் ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவோடு இருக்கவங்களுக்கு இட் இஸ் அ ஓப்பன் மார்க்கெட் தான். சூப்பர். ஓகே, இப்போது அதில் ஒரு சப் கொஸ்டின் என்ன வருதுன்னா, இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஒரு 4 to 5 years எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். என்னோடய ஃபேமிலிக்காக நான் வந்து 9 to 5 ஜாபு கொஞ்ச நேரம் நான் சில காலங்கள் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே போகணும். அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே எவ்வளோ டைம் பீரியட் நான் லேர்ன் பண்ணால் அதில் எக்ஸ்பர்டைஸ் ஆக முடியும்? ஸ்மார்ட்டாக இருந்தாங்கன்னா 1 month ஃபஸ்ட்டு வீக்லேயே ஆட் ரன் பண்ண முடியும். ஓகே, 1 monthக்குள்ளே இதை வந்து ஒரு கேப்சர் பண்ண முடியுமா? நான் பண்ணிடலாம். பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு அவங்க வந்து டெய்லி கற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஈவன் ரன் பண்ணுறப்பையும் கற்றுக்குருவாங்க. விதின் 1 month உள்ளே வந்துடலாம். கொஞ்சம் ஸ்லோ லேர்னர் அப்படின்னா 3 months. ஆமாம், ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை, காமன் சென்ஸ் தான். மக்களுக்கு என்ன வேணும், இந்த ப்ராடக்ட்டை எவ்வளோ அழகாக பொசிஷன் பண்ண முடியும், இந்த டூலாக எப்படி பயன்படுத்த போகிறேன், இவ்வளோ தான் இதில் லாஜிக். அது நிறைய டெக்னிக்காலிட்டிஸ் வந்து மக்கள் அதை பார்த்து பயப்படுறாங்க. அவ்வளோ டெக்னிக்காலிட்டிஸ்லாம் இல்லை, சிம்பிளாகவே அதை கற்றுக்கிற முடியும். ஸோ வந்து அதனால் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாமான்னா நிச்சயமாக எஸ்ன்னு தான் சொல்லுவேன். அண்டு பீப்புள் வந்து ஆஸ்பிரேஷன் லெவல் வேறையாக இருக்கும். சிலர்லாம் பல கோடி ரூபா வந்து பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு தொடக்க புள்ளி இருக்குல்ல, அந்த தொடக்க புள்ளி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். நீங்கள் மைண்ட் செட்டு தான் எல்லாமே முக்கியம் அப்படின்றீங்க. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட்டடாக 1 மணி நேரத்துக்கு கூட பண்ண முடியல அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இல்லை, அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஜோன் இருக்குது. ஓகே, நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து எவால்வ் ஆகிட்டு இருந்தோம். நம்ம அப்பா அம்மா பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுறது இல்லை, நம்ம பண்ணுற மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் பண்ண போகிறது இல்லை. அது தவறாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு என்ன நீட் அப்படின்னா, நான் லாங் ஃபார்மேட் கன்சியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு டைம் இருக்கிறப்ப யூடியூப்பில் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் கன்சியூம் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கும் இருந்தால் எனக்கும் இல்லை. இன்றைக்கி இருக்கவங்களுக்கு அது இருக்குன்னா அதை நான் லிவரேஜ் பண்ணிக்கிறேன். நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு சுற்றி வளைச்சு நான் கற்றுக்கிற தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டாக டு தி பாயிண்ட் சொல்கிறத கிராஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடி அப்படின்னா அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேனே. நான் வந்து ஐம் வில்லிங் டு சூஸ், எனக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். அதனால் மொத்தமாக அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் அதில் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஹூ ஆர் ஹார்ட் ஒர்க்கிங், ஹூ ஆர் பெட்டர் ஏர்னிங் சிச்சுவேஷனில் இருக்கிற நிறையா காலேஜ் பசங்களை பார்த்துருக்கேன். காலேஜ் விட்டு வெளியே வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ளே தே ஹவ் மேட் க்ரோர்ஸ். அது மாதிரி பசங்களையும் நான் பார்த்துருக்கேன். இவங்களுடைய நீடு என்னவா இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு ஏன் பண்ணணும், நிச்சயமாக அதில் செகண்ட் தாட்டே கிடையாது. பட் அதை தாண்டி இஸ் தேர் எ ஸ்மார்ட்டர் வே. நான் எஃபர்ட் கம்மியாக போட்டு ரிசல்ட்டை ஜாஸ்தி படுத்துறேன். நான் பேரட்டோ பிரின்சிபல் தான் சொல்லுவேன். 20% எஃபர்ட் போடுவேன், எனக்கு 80% ரிசல்ட் கொடுக்குற வேலை இருக்கா, அது எங்கே இருக்கோ அதை நான் தேடுறேன். இன்னொருத்தர் சொல்கிற டாபிக் எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஃபைன் அப்படிங்கிற ஆட்டிடியூடில் தான் இருக்காங்க. அது ஒரு வகையில் இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஹெல்பிங். பட் எல்லாராலையும் அது பண்ண முடியுமான்னு அந்த இடத்துல கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ அவங்களுடைய லேக் ஏரியா எதுவோ அந்த ஏரியாவில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு யங்ஸ்டர் நெக்ஸ்ட்டு ஒரு 1 monthல அவரை டியூன் பண்ணணும் அப்படின்னா அந்த மைண்ட் செட்டுக்கு என்னென்ன ஃபார்முலாஸை அவங்க ஃபாலோ பண்ணணும்? சரி அருண், நீங்கள் எத்தனை மைண்ட் செட் ரிலேட்டடாக புக்கு படித்தாலும் ஒரே ஒரு விஷயந்தான் திரும்ப திரும்ப பாயில் டவுன் ஆகிறது. லைஃப்பில் டிசிப்ளின் இருக்கணும், ஃபோக்கஸ் இருக்கணும், கன்சிஸ்டன்சி, நல்ல நெட்வொர்க்கு, லைஃப் லாங் லேர்னிங்கு. இதுதான் பேசிக் குவாலிட்டிஸாக திரும்ப திரும்ப வரப்போகிற விஷயங்கள். எந்த ஆத்தர் வந்து பேசுகிறது உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. சில இடத்துல யாரோ ஒருத்தர் பேசி இன்ஸ்பயர் ஆகிருக்கும், அவர் ஏதாவது புக் எழுதியிருந்தா உங்களுக்கு அந்த ஆத்தர் பேசுகிறது கனெக்ட் ஆகும். அது would be தி பெஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து ராபின் சர்மாவோட புக்ஸ் வந்து இனிஷியல் டேஸில் எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவேட் ஆகி நெப்போலியன் ஹில்லோட புக்ஸ் நிறைய படிக்க ஆரம்பித்தேன். திங்க் அண்ட் க்ரோ ரிச் ஒரே ஒரு புக்கு தான் படிக்கணும் உங்கள் லைஃப்பில் அப்படின்னா திங்க் அண்ட் க்ரோ ரிச் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ரெண்டாவது வந்து மணி ரிலவெண்ட்டாக இருக்கிற தாட்ஸை மாற்றாமல் உங்களால் மணியை அட்ராக்ட் பண்ணவே முடியாது. நம்ம வந்து கஷ்டப்பட்டு வந்திருப்போம், நம்ம பேரண்ட்ஸோடைய கஷ்டப்பட்டு வந்த ஒரு சூழல் திரும்ப திரும்ப அதை ரீஇட்ரேட் பண்ணி பண்ணி நம்மளோட பிலீவ் சிஸ்டமாக இருக்குது. அந்த பிலீவ் சிஸ்டத்தை மாற்றாமல், இது இன்றைக்கி இருக்க பசங்களுக்கு கூட வந்து நிறைய பேருக்கு அந்த சேலஞ்ச் இருக்க தான் செய்யுது. இது கஷ்டம் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து வளர்த்தனால அதை மாற்றுறதுக்கு நிறைய எஃபர்ட் போட வேண்டியது இருக்குது. ஸோ சீக்ரெட்ஸ் ஆஃப் மில்லினியர் மைண்டுன்னு ஒரு புக்கு டி ஹார்வெக்கர் எழுதின புத்தகம், அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்கை கொடுத்துச்சு. ஓகே, நம்ம மைண்ட் செட்டில் மணியையும் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கிறணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுக்கிறணும். ரிச் மைண்ட் செட்னா என்ன, புவர் மைண்ட் செட்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒர்க் பண்ணுறது, நான் எங்கே எஃபர்ட் போடுறேன், என் டைமை யாருக்கு கொடுக்குறேன், இதெல்லாம் சப்கான்சியஸாக மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த 2 புக்கு டெஃபினட்டாக மஸ்ட் ரீட்னு நான் சொல்லுவேன். இப்போ ஆஃப் லேட் மணி ரிலவெண்ட்டாக சைக்காலஜி ஆஃப் மணி அந்த புக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த 3மே வந்து ஒரு மாதிரி உங்களை தேவையில்லாத விஷயங்கள்லாம் போக விடாமல் பாதுகாக்கும். ஓகே, டைம் வேஸ்டர்ஸ் எல்லாத்தையும் உங்களை ரிமூவ் பண்ணி விடும். ஸோ மொபைல்லேருந்து நீங்களே கான்சியஸாக வெளியே வருவீங்க, ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணுவீங்க, நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியே வருவீங்க. ஸோ கான்சன்ட்ரேஷன் வரும், ஃபோக்கஸ் வர ஆரம்பிக்கும்.
ஃபோக்கஸ் வந்துருச்சு அப்படின்னா அகைன் டிசிப்ளின் கமிட்மெண்ட்லாம் அதெல்லாம் வந்து பை ப்ராடக்ட்ஸ் மாதிரி கூடவே வந்துடும் அதெல்லாம். ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய இளைஞர்கள் ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்ற கனவு சில பேருக்கு இருக்குது. ஆனால் பல பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது போதும்பா அப்படின்ற ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்து போயிடுறாங்க. எனக்கு ஒரு 30,000 வருது, 40,000 வருது, சில பேர்லாம் வந்து 20,000த்துக்கே வந்து செட்டில் ஆயிடுறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது அவங்கவுங்களோட விருப்பம்னு சொல்லுவேன். நான் இருக்கிற சூழல் எனக்கு போதுமானது, எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்க ஃபெசிலிட்டிஸு எல்லாமே எனக்கு போதுமானது, இதிலே நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதில் மாற்றுக்கிறதே இல்லை, அப்படியே இருந்துக்கோங்க. ஐ எம் எ பர்சன் ஹூ ஆஸ்பைர்ஸ் ஃபார் பெட்டர் திங்ஸ் இன் லைஃப். நான் அதுக்கு தகுதியானவன் நான் நினைக்கிறேன். ஏன்னா தகுதிப்படுத்திக்கிற முடியும். நேற்றைய நானும் இன்னைக்கு இருக்கிற நானும் வேற வேற, நான் என்னால் பெட்டராக ஆக முடியும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி பெட்டராக ஆகணும் அப்படின்னா ஏதாவது என்ன டிரைவ் பண்ணணும். அந்த இடத்துல இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் வந்து டிரைவ் பண்ணுது. நான் எந்த மாதிரி கார் நான் வச்சுக்கணும், எந்த மாதிரி வீட்டில் நான் தங்கணும், எந்த மாதிரி இடத்துக்கு நான் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கிறப்ப நான் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறேன். ஸோ அது என்ன டிரைவ் பண்ணுது. ஸோ மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸ் வைக்கிறப்ப யூ பிகம் ஏ பெட்டர் பர்சன் பை டிஃபால்ட். இது ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு அது கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கலாம், நாளைக்கு அதே இது அன்கம்ஃபர்ட் ஜோன் ஆயிரும், அது வந்து அப்சல்யூட் ஆயிடலாம். ஏன்னா என்ன நடக்குது அப்படின்னா ட்ரெண்ட் டக்குன்னு மாறுது. நீங்கள் இருக்கிற சூழல் மேபி அது ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமாக இருக்கலாம். அந்த நிறுவனமே இன்னைக்கு இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இன்னொரு இடத்துல போயிட்டு அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்களால் இருக்க முடியுமா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டு தான் ஆகணும். இன்னைக்கு இருக்கிற மாதிரியே நாளைக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா they will not settle in the comfort zone. ஸோ வந்து அதை விட்டு வெளியே வரலாம். அண்ட் எல்லாருமே வந்து ஒரு நல்ல லைஃப் வாழ்றதுக்கு டிசர்விங்கான பர்சன் நம்பி தான் ஆகணும். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.